முதல் தளத்துல பாத்திருக்கீங்க. இப்போ மெடிக்கல் தீவிர சிகிச்சை பிரிவு 18 படுக்கை வசதியில கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவை நம்ம அரசு செலவுல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ICU அப்படிங்கிற முறையில இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது தமிழ்நாட்டுல இதுதான் முதல் முறை. தனியார்ல கூட இந்த அளவுக்கு இல்லை. இதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்த டீன் MMC அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். இதுல என்ன சிறப்பு அம்சம்னா, இங்க இருக்க அந்த ICU ரேட் அவங்க ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் இருந்தபடியே, அவங்க டியூட்டி ஹவர்ஸ் முடிந்த பிறகு அவங்க வீட்டில் இருந்தபடியே அங்க இருக்கிற உதவி மருத்துவர்களுக்கு ஏதோ சந்தேகம் என்றால், இல்ல அந்த பேஷண்ட் கண்டிஷன் கொஞ்சம் வர்சன் ஆச்சுன்னா அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட் அட்வைஸ், அவங்களோட ஜிபோட அட்வைஸர் அந்த வீட்டுல இருந்தபடியே, இல்ல வெளி மாநிலத்துல இருந்தா கூட அவங்களுடைய அட்வைஸ சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா அங்க இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட், அங்க இருக்கிற மற்ற மெடிசன்ஸோட டோஸ் எல்லாத்தையும் ரிமோட்டா அவங்க அட்வைஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். எந்த அளவுக்கு நம்ம அரசு மருத்துவர்கள் நினைத்தால் மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி. இது நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு ஓன்ஷிப் எல்லா மருத்துவமனை முதல்வர்களுக்கும் மற்றும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் வேணும். இது நம்ம மருத்துவமனை, நம்மளால் முடிந்த அளவுக்கு இதை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். மீண்டும் ஒரு முறை நம்ம டீன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முழுவதும் அவருடைய நன்றி. அடுத்ததாக நம்ம முதல்ல பண்ணது இந்த நலம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட நீங்க செய்தியெல்லாம் வந்தது, இந்த ஆதார் OTP-னால மக்கள் நீண்ட நேரம் அவங்க புறநோயாளிகள் அந்த சீட் பதிவு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நியூஸ்லாம் வந்தது. அதற்கு முன்னாடியே நான் முதல் முறை ஆய்வு செய்தப்பயே நான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போறப்பே அந்த நீண்ட நெடிய கியூ இருந்ததை பார்த்து அப்பவே முதலமைச்சர்கிட்ட நான் இதை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேவையை நம்ம கொண்டு வரணுங்கிறது நம்ம முதலமைச்சருடைய திட்டம். அவரு நம்ம அண்ணன் சொல்ல போனா அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேவையை கொண்டு வரணும்னா உண்மையான மக்களுடைய வேதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி ஒரு தேவையை கொண்டு வர முடியும். இப்ப ஏன் பொதுமக்கள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு செல்ல தயங்குறாங்கன்னா, முக்கியமா என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் நம்ம எப்ப போனாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாம நம்ம போக மாட்டோம். இந்த தேதியில இந்த டைம்ல நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த டைமுக்கு போவோம். இதை எதுக்கு பயன்படுதுன்னா அவங்களுடைய வேலையை அவங்க பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயமாக இந்த அப்பாயின்மெண்ட் புறநோயாளிகள் அந்த பதிவு OP சீட் அப்படிங்கிற இதற்காக மக்கள் அந்த கியூ வரிசையில் நின்று நீண்ட நேரம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி எடுக்காம அவங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு வாட்ஸ்அப் சேட் போறது மூலமாக அவங்க பெற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதற்கு தனியாக ஒரு செயலி தேவையில்லை. நீங்க ஒரு புது ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா நம்ம மக்களுக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்துட்டு போகணும். உங்க வாட்ஸ்அப் மூலமாக அந்த குறிப்பிட்ட எண்ல நம்ம ஒரு ஹாய் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாலே அவங்க எளிய முறையில ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய மொழியில அந்த சேவைகள் இருக்கும். அழகா அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க அதாவது மருத்துவ பயனாளிகளுக்கு இந்த செயலி அந்த ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தருக்கு இருந்தா கூட போதும். அப்படி அவங்க குடும்பத்திலேயே யாருக்கும் இல்லைனா கூட அவங்க நண்பர்கள் வேற யாரும் அவங்க சுற்றி இருக்கிற யாரு இருந்தாலும் அவங்க மொபைல் மூலமாக கூட இதை நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோதனை ஓட்டமாக முதல் முறையாக MMC-ல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்திருக்கோம். இது ஒரு சோதனை ஓட்டம், ஒரு பைலட் பேசிஸ்ல. இதுல என்னன்னா நம்ம வீட்டுல இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கிட்டு அவங்க ஜியோ மெசேஜ் அவங்க இந்த மருத்துவமனைக்கு உள்ள வந்ததும் விசிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க அங்கேயே இருக்கும். அந்த இதை உதவி பண்றதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் உங்க டோக்கன் கிரியேட் பண்ணிடலாம். இதனால இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால நீங்க இந்த விசிட் பண்ணாதான் ஆப்ல இந்த சேட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, கண்டிப்பா இல்ல. வாக்கிங் கிரவுட்ஸ் இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். அதற்காகத்தான்
நம்ம வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட் ஸ்லாட் மட்டும்தான் இந்த சாட்பாட் மூலமா நம்ம பிக்ஸ் பண்றோம். மீதி எல்லாமே அப்பாயின்மெண்ட் இல்லாம வர மக்களுக்கும் இந்த மருத்துவ சேவை, இந்த மருத்துவ டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய சேவையை செய்யலாம். அதனால நீங்களும் இந்த ஊடக நண்பர்களும் நீங்களும் இந்த சாட்பாட் வசதியை பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது இன்னும் படிப்படியாக அனைத்து துறைகளுக்கும் மேலும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்கள் விரிவுபடுத்த போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நலமையே இந்த சாட்பாட்ல உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்ப இந்த ஆதார் பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. ஆதார் ஓடிபி, ஆதார் நம்பர் உள்ளிட்டு செய்து ஒரு ஓடிபி வந்து பிக்ஸ் பண்ணா அதுக்கு நிறைய நேரம் எடுக்குதுன்னு சொன்னாங்க. இதன் மூலமாக நீங்க வீட்டில் இருந்தபடியே அந்த ஆதார் ஆவா ஐடின்னு சொல்லப்படுற அந்த ஐடி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு முறை நீங்க செஞ்சா போதும். அப்புறம் அந்த ஆதார் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆதார் இல்லாத காரணத்தினால எந்த மருத்துவமனையிலும் மருத்துவ சேவை மறுக்கப்படாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேவை மூலமாக அந்த மருத்துவ பயனாளிகளுக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம லேப் கியூல நின்று அந்த லேப்ல போய் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. உங்க அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸும் உங்க செயலிலேயே மெசேஜாக வந்துடும். நீங்க அனைவரும் மக்களுக்கு இந்த செய்தி எடுத்துட்டு போங்க. இந்த சேவையை பயன்படுத்திக்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு இதை இன்னும் மேம்படுத்த முடியும் என்பதை நாங்க ஸ்டடி பண்ணி இன்னும் மேம்பட்ட சேவையை நாங்க கொடுப்போம். இந்த சாட்பாட் சேவையை உருவாக்க உழைத்த நம்ம நேஷனல் ஹெல்த் மிஷன் டீமுக்கு அனைவருக்கும் என் பணமாக பாராட்டுகளும் நன்றி நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த 3 தனியார் மருத்துவமனைகள் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கட்டுறதுனால ஒரு 461 சீட் நம்ம அரசு மாநில தொகுப்புல இருந்து விடுபட்டு அவங்க அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக அப்ளை பண்ண அந்த மருத்துவ கல்லூரியை இந்த ரிசர்வேஷன் முறை, இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாம பிளஸ் அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடையும் பின்பற்றாம அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தையும் பின்பற்ற பண்ணாம அவங்களாகவே அவங்களுடைய எம்பிபிஎஸ் சீட்டை மற்றும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல பிடிஎஸ் மற்றும் அலையன் ஹெல்த் சயின்சஸ் அந்த இடங்களையும் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாயி. இதுக்கு என்ன ப்ராசஸ்னா பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனை ஒரு டீம் யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணனா முதல்ல நம்ம ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டி கீழே இருந்தாவோ அவங்க கிட்ட இருந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும். இந்த என்ஓசி 60 நாளைக்குள்ள நம்ம கொடுக்கணும். யூஜிசி விதிகள் படி 60 நாளைக்குள்ள அந்த என்ஓசி நம்ம கொடுக்கலன்னா இட் இஸ் டீம்ட் டு பி அப்ரூவ்ட். இதுதான் ப்ராசஸ். இப்ப என்ன ஆச்சுன்னா மருத்துவ கல்லூரி நான் பெயர் சொல்ல விரும்பல. அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்க கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜும் இருக்கு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டி கிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணிருக்காங்க. கடந்த ஆட்சியில நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாசம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேர்ல என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனா இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க 60 நாளுக்குள்ள நீங்க எந்த என்ஓசி நீங்க கொடுக்காதனால என்ஓசி கொடுத்த மாதிரி விதிகளின் யூஜிசி விதிகளின் படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னா, அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணோம் நம்ம கடந்த ஆட்சியில்.
அடுத்து இன்னொரு கல்லூரியில பாத்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா இதுவும் 2023ல 8/12/2023 அன்றுதான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்பதான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்றதா சைன் பண்ணதா அதை எப்ப டிஸ்பேச் பண்றாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்றாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. என்ஓசி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி 60 நாள் வரைக்கும் நீங்க பண்ணல, நீங்க டிலேடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அரசுக்கு இது என்ஓசி கொடுக்கறதுல எந்தவித ரோலும் இல்ல, என்ஓசி கொடுக்கறது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம போன வருஷம் டிசம்பர்ல நம்ம இதை எதிர்த்து ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம். இன்னும் பெரம்பலூர்ல இருக்கிற இன்னும் 2 மருத்துவக் கல்லூரிக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற கேட்டகரியில வரதுனால எந்தவித என்ஓசியும் அப்ளை பண்ணாம டைரக்டா யூஜிசில அப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கான அந்த ஸ்டேட்டஸ எடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒரு அந்தஸ்து வாங்கிட்டாங்கன்னா, இப்ப நம்ம அரசு நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப மருத்துவ சேவை தரமானதாகவும் இருக்கு. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற சமூக நீதியை பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு முறையை நம்ம தொன்று நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து கிடைச்சதுன்னா அவங்க இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவங்களுக்கு இல்ல. பிளஸ் இன்னும் முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடிய பெரிதும் ஒரு வரமாக இருக்கக்கூடிய இந்த 7.5% இடஒதுக்கீடும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் அந்த ஃபீஸும் நம்ம அரசு நிர்ணயிக்கக்கூடிய ஃபீஸையும் அவங்க பின்பற்றாம அவங்க ஒரு இந்த ஏழை மாணவர்களுக்கு ஒரு அதிக அளவுல கட்டணத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கும். இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு உடனடியாக, இது பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வெப்சைட்ல அரசுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நடந்ததுன்னு. உடனடியாக நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவங்ககிட்ட கலந்து பேசி இமிடியட்டா என்ன ஆக்ஷன், லீகல் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனு ரிட் பெட்டிஷனும் விரைவில் ஃபைல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட என்ஓசி கண்டிப்பாக மேண்டேட்டரியா இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப என்ஓசி கேக்குறாங்க. அதே மெடிக்கல் காலேஜ் ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் இல்லாம எப்படி அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சகத்திட்டையும் நாங்க இன்சிஸ்ட் பண்ண போறோம். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவிச்ச மாதிரி இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, இந்த கல்வியும் மருத்துவமும் மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். அப்பதான் நம்ம சமூக நீதியும் காக்கப்படும், நம்மளுடைய மாநில உரிமைகளும் காக்கப்படும். அடுத்து இதுல என்னன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இதுல சம்பந்தப்பட்ட 4 மருத்துவக் கல்லூரிகள், இந்த 4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி பத்தி பேசுறோம், நீங்க பேசுறீங்க, இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்க, மாநில உரிமைகளை பத்தி பேசுறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ள வர வேண்டாம், அந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம், பீஸும் நாம ஸ்டேட் கவர்மெண்டோட கட்டுப்பாடுல இருக்க வேண்டாம்னு உங்களுடைய முக்கிய கட்சி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகள் இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எந்த விதத்துல இந்த தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.